தம்முடைய நாதஸ்வர தவில் சப்தங்களால் ஒலிகளாலே இடம் முழுவதையும் நாதமயமாக ஆக்குகின்ற இசைவாணர்கள், அதே போல இந்த ஆலயத்தில் நடைபெறுகின்ற எல்லா கிரியைகளுக்கும் தேவையான பொருட்களை எல்லாம் அந்தந்த நேரத்திலே எடுத்து தருகின்ற உதவியாளர்கள், குறித்த நேரத்திலே அம்பிகைக்கு தேவதைகளுக்கு தேவையான நைவேத்தியத்தை தயார் செய்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள், அம்பிகை மட்டும் சாப்பிட்டால் போதாது, நாமெல்லாம் சாப்பிட வேண்டும் என்பதற்காக நமக்கு உணவு அளிக்கின்ற அன்பர், இப்படி எத்தனையோ பேருடைய கூட்டு முயற்சியோடு இந்த யாகம் நடைபெறுகிறது. அதில் யாரோட ஒருத்தருடைய ரோல் இல்லைனாலும் இந்த யாகம் கம்ப்ளீட் ஆகாது. அப்படி எல்லோருடைய கூட்டு முயற்சியோடு, ஒத்துழைப்போடு, ஒற்றுமையோடு இந்த யாகம் நடைபெறுகிறது. இந்த யாகத்தின் பயனாக இந்த 9 லட்சம் ஆவர்த்தி இந்த மந்திரத்தை ஜெபம் செய்து 90,000 முறை 9 குண்டங்களிலே இந்த மந்திரங்களை ஹோமம் செய்து நிறைவாக அந்த கலசத்தை அம்பிகையினுடைய திருமேனியிலே அபிஷேகம் செய்ய இருக்கிறோம். அதனால பல நற்பயன்கள் விளைய வேண்டும். எப்படி ஒரு பூமியிலே நாம் பல்வேறு விதைகளை இட்டால் அந்த ஒரு விதை 100ஆக 1000ஆக லட்சமாக பரிணமிக்கிறதோ, அதுபோல நாம் செய்கின்ற இந்த வழிபாட்டின் பயன் எல்லா உயிர்களுக்கும் சென்று அடைய வேண்டும், நமக்கு கிடைக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தினருக்கு கிடைக்க வேண்டும், இந்த ஆலயத்தை சார்ந்தவர்களுக்கு கிடைக்க வேண்டும், இந்த இடத்திலே இருக்கின்றவர்கள் கிடைக்க வேண்டும், இந்த நாட்டிலே இருக்கின்றவர்கள் கிடைக்க வேண்டும், இன்னும் விஸ்தாரமாக உலகத்திலே இருக்கின்ற எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இது செய்யப்படுகிறது. எனவே நாம் அனைவரும் ஒன்றி இருந்து அந்த அம்பிகையினுடைய திருநாமத்தை, அதுதான் அம்பிகையினுடைய நாமம், சாமுண்டா அப்படின்னு அம்பாளுக்கு பேர், அந்த நாமத்தை நாம் மீண்டும் 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 சொல்ல இருக்கின்றோம். அந்த நாமத்தை சொல்வதன் மூலமாக அந்த எப்படி ஒரு குழந்தை அம்மா என்று கூப்பிட்டால் எப்படி அந்த தாய்க்கு அந்த குழந்தை தன்னை அழைக்கிறான் என்கின்ற உணர்வு ஏற்படுமோ, அதுபோல நாம் அந்த நாமத்தை சொல்ல சொல்ல அம்பிகை நம்மை நோக்கி திரும்புகின்ற பிரசன்னம் என்று சொல்லுவார்கள், அந்த நிலை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று மனமுருகி பிரார்த்தனை செய்து கொண்டு, நமக்கு இருக்கின்ற சங்கல்பங்கள், வாழ்விலே நமக்கு பல்வேறு தேவைகள் இருக்கும், அந்த தேவைகள் எல்லாம் பல்வேறு காரணங்களால் நிறைவேறாமல் இருக்கும். அப்படி நிறைவேறாமல் இருப்பதற்கு என்ன காரணமோ, தடைக்கு என்ன காரணமோ, அந்த தடைகள் எல்லாம் விலகி நாம் விரும்புகின்ற எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்றும், அதையெல்லாம் தாண்டி அம்பிகையினுடைய பரிபூரணமான திருவருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைய தின உபயகாரர்கள் அனைவரும் இந்த சங்கல்பத்தை செய்யுமாறு அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம்.